பர்சன்டேஜில் இந்த மாடல் கொஸ்டின் எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டாக கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சுதான் போதும், இந்த மாடல் சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதாவது எரிபொருளோட விலை முதல் மாதம் 15% குறையுது, இரண்டாவது மாதம் 12% குறையுது, மூன்றாவது மாதம் 10% குறையுது, நான்காவது மாதம் 25% அதிகரிக்குது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்ததோட லாஸ்ட்டாக 4 மாதத்துக்கு அப்புறம் அந்த பெட்ரோலோட விலையில, ஐ மீன் எரிபொருளோட விலையில எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கும் ஏறி இருக்கும்? அதாவது குறைஞ்சிருக்குமா ஏறி இருக்குமா? அந்த பிரைஸ் பார்த்தோம்னா குறைஞ்சிருக்குமா ஏறி இருக்குமா? அப்படி குறைஞ்சிருந்தா எத்தனை சதவீதம், இல்லை அதிகரிச்சிருந்தா எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ்லாம் பின்னத்துக்கு மாற்றிக்காங்க. ஸோ பின்னத்துக்கு எப்படி மாற்றலாம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 15%. 15% எப்படி எழுதுவோம்? 15 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ 5ஆல் அப்படியே கேன்சல் பண்ணால் 3 வகுத்தல் 20 வரும். அதே மாதிரி இங்கே 12%. ஸோ 12% 12 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 4ஆல் கேன்சல் பண்ணால் 3 வகுத்தல் 25 வரும். அங்கே 10%. அப்போ 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். அதே மாதிரி இங்கே 25%. 25 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. 25ஆல் கேன்சல் பண்ணால் 1 வகுத்தல் 4 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் எல்லாம் எடுத்துக்காங்க. என்ன இருக்குது? 20, 25, 10, 4 அப்படி பிரிக்காங்க. 20 இன்ட்டு 25 இன்ட்டு 10 இன்ட்டு 4. நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்காங்க. 3 வகுத்தல் 20. பின்ன வேல்யூ எடுத்துக்காங்க. 3 வகுத்தல் 20. அதாவது எப்பவுமே பர்சன்டேஜ் குறையுதுன்னு சொன்னால் இந்த டினாமினேட்டர் வேல்யூ வந்து நியூமினேட்டர் வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அதிகரிக்குன்னு சொன்னால் ரெண்டையும் கூட்டிக்கணும். அதாவது குறையும் சொன்னால் ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ், அதிகரிக்குன்னு சொன்னால் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் 3 வேல்யூமே குறையுது. அப்போ 20 3 போச்சுன்னா 17 பெருக்கல். எப்போ பெருக்கல் தான் போடணும். அடுத்தது இங்கே 25 3 போச்சுன்னா 22 பெருக்கல். 10 1 போச்சுன்னா 9 பெருக்கல். ஸோ இங்கே மட்டும் பாருங்க கடைசியில் அதிகரிக்குது. அதிகரிக்கணும் அப்புறம் ரெண்டையும் கூட்டிக்கணும். ஸோ 4 + 1 5. நெக்ஸ்ட் இது அப்படி பெருக்குங்க. 20 × 25 × 10 × 4 20,000. நெக்ஸ்ட் இது அப்படி பெருக்குங்க. 17 × 22 × 9 × 5 16,380. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, எக்ஸாம்பிளுக்கு ஆரம்பத்தில் ஒரு பொருளோட விலை 20,000 இருக்குது. இந்த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகி கடைசியாக இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் விற்றதுக்கப்புறம் 16,380 தான் விற்றுருக்காங்க. பாருங்க 20,000 16,380 தான் விற்றுருக்காங்க. அப்போ குறைச்சி தான் விற்றுருக்காங்க. அப்போ டிக்ரீஸ்னு சொல்லிடலாம். ஒரு சில டைம் இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. டிக்ரீஸ் ஆகுதா அதாவது குறையுதா அதிகரிக்கும் கேட்பாங்க. குறையும் சொல்லிடலாம். சரிங்களா? விலை குறையும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் கேட்குறாங்க? அப்போ ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 20,000ல் 13,380 போச்சுன்னா மீதி 3,620 வகுத்தல் எப்பயும் ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் போடணும். 20,000 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. 00க்கு 00 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 362 ரெண்டாவது கேன்சல் பண்ணால் 181 வகுத்தில் ஒரு 10 இருக்குது. அப்போ 1 புள்ளி வச்சுமா 18.1%. 18.1% குறையுது ஓவராலாக. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா 18.1%. இதேமாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு எரிபொருளோட முதல் மாதம் 20% குறையுது, அடுத்த மாதம் 45% குறையுது, அடுத்த மாதம் 55% குறையுது, 4வது மாதம் 50% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓவராலாக குறைஞ்சிருக்குமா அதிகரிச்சிருக்குமான்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இதேமாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.